சந்தோஷமா இருக்கிறதுக்காக. ஆன் பண்ணி பாரு. மேம், கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்கிறதுக்காக பொய் சொல்லி எல்லாரையும் கஷ்டப்படுத்துறியே, நீ திருந்தவே மாட்டியா? பொய்யே, நான் எங்கே இருக்கேனோ அங்கே தான் மகிழ்ச்சி, நிம்மதி. ஏன்னா நான் தான் உண்மை. போது நிறுத்தடி பொம்மை. பொய் சொல்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை, அதுக்கு மூளை வேணும். கறி கடைக்கு போய் கேளு, நிறையா மூளை கிடைக்கும், போய் வாங்கிக்கோ. என்ன கிண்டலா? பொய் சொல்கிறது ரொம்ப கஷ்டம். உனக்கு வரும் குஷ்டம். பொய் எப்போவுமே உண்மையாகாது, உண்மைக்கு தான் வெற்றி கிடைக்கும். ஆமாம், இப்போ எல்லாரும் பொய் கணக்கு தான் காட்டுறாங்க. அதுக்கேமா மூஞ்சி அப்படி வச்சிருக்க? நல்ல கணக்கு எழுதுனாதான் நிம்மதியாக இருக்கலாம், இல்லைனா ரெய்டு வரும், நிம்மதியாக தூங்க கூட முடியாது. வேணா குட் நைட் போடுங்க, நிம்மதியாக தூங்கலாம். உண்மையை சொல்லி நன்மையை செய்தால் உலகம் முன்னிடம் அப்படின்னு கண்ணதாசனே சொல்லியிருக்காரு. அட, வெள்ளை ட்ரெஸ் போட்ட வெள்ளரிக்கா, கவிஞனுக்கே அழகே போய் தான். அண்டகாங்க மாதிரி இருக்கிற பொண்ணுங்க கூட அழகான குயிலாக வர்ணிப்பாங்க. பொண்ணுங்கனாலே அழகுதான். இங்கே உட்காந்துருக்க பெண்கள் எல்லாம் பாரு, எவ்வளோ அழகா இருக்காங்க. முதல்ல உன் கண்ணை போய் கண்ணாஸ்பத்திரியில் செக் பண்ணு. இவங்களாம் பார்த்தா அழகா தெரியுறாங்களா? என்னைய போய் சொல்லுங்க நன்ட்டு நீயே போய் சொல்றியே. ஏன், இதை விட வேறு என்ன அழகு வேணும்? நானே ஒரு பேரழகு தான். நீ போ. அப்படியே 2 மணி நேரம் மேக்கப் போட்ட பொண்ணுங்க கூட நீ இதே மாதிரி இருக்குன்னு சொல்லி அவருக்கு ஒன்று ரொம்ப பிடிக்கும். அதை விட்டுட்டு நீ சப்பதான் மொக்கையா இருக்குன்னு சொல்லி அப்படியே கடிச்சிருவாங்க. உனக்கு இப்போ பைத்தியம் பிடிக்க போகுது. ட்ரூ லவ் நெவர் டைஸ், அப்படி தானே சொல்கிற? உண்மையான காதல் கல்யாணத்தில் தான் முடியும். இது பொய்னு ஊருக்கே தெரியும். 1000 பொய் சொல்லி கல்யாணம் பண்ணுறதுல தப்பே இல்லை. பொய் சொல்கிற வாய்க்கு போஜனை கிடைக்காதுமா. பொய் சொல்லி பாரு, சிக்கன் பிரியாணியே கிடைக்கும். சரி, ஃபஸ்ட்டு கோர்ட்டில் என்ன சொல்கிறாங்க? நான் சொல்கிறதெல்லாம் உண்மை, உண்மையை தவிர எதுவுமில்லை, அப்படி தானே சொல்கிறாங்க. ஐயோ, இவ தொல்லை தாங்க முடியலை. முதல்ல அப்படி தான் சொல்லுவாங்க, இப்போ எல்லாமே போய் தான். ஹலோ, நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறது உண்மை தானே? ஐயோ, என்ன பேச வச்சுட்டாங்களே. வாய்மே வெல்லும். ஏன்டி இப்படி சம்மந்தம் இல்லாமல் பேசுகிற? காலம் ஃபுல்லாக அப்படியே எல்லாம் பேச வேண்டியதான். நீயே சொல்லு, எந்த ஹஸ்பண்ட் தான் வாங்குற சம்பளத்தை வீட்டுக்கு கொடுக்குறாங்கன்னு பொய் சொல்லி பாதி பணத்தை அடைப்பட்டு மிச்சம் தான் வீட்டுக்கு கொடுக்குறாங்க. பொடி கொம்பு வச்ச கோண சிரிக்கி, பொடி ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு எலிமிச்சங்க. நான் சொல்லிட்டா பப்ளிக்கில் பிரச்சனைனா எவன் வந்து உண்மையை சொல்கிறான் கேட்டா எனக்கு தெரியாது, நான் பார்க்கல, போய் தான் சொல்கிறான். தர்மத்தின் வாழ்தனை சூதுக்கவும் இறுதியில் தர்மமே வெல்லும் அப்படின்னு கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. உண்மையை சொன்னாதான் சிலை வைப்பாங்க. உயிரோடு இருக்கும்போது சோறு வைக்க மாட்டாங்க, செத்ததுக்கு பின்னாடி செலவு வைப்பாங்க. நான் ஒன்று கேட்குறேன், ஒரு கெட்டவன் வந்து ஒரு வீட்டில் ஒழிஞ்சுக்கிறான், போலீஸ் வந்தால் கேட்டா அவன் உயிரை உண்மையை சொல்லி காப்பாற்றுவியா இல்லை மாட்டிவிடுவியா? பொய் சொல்லி தான் காப்பாற்றணும். நீ ஏன் சொல்லிட்ட பொய் சொல்லி தான் காப்பாற்றணும்னு? ஒருத்தர் உயிரை காப்பாத்துறதுக்காக பொய் சொன்னா தப்பே இல்லை, ஆனா உடம்ப வளர்க்க பொய் சொல்லக்கூடாதுப்பா. நீ ஏன் சொல்லிட்ட? நான் திருந்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். நிஜமாவா? எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இனிமே இந்த உலகத்துல பொய்யே இருக்காது. சரி சரி, நான் கொடுத்த 1 லட்சம் எங்க? என்னது 1 லட்சமா? ஆமா, அதை எடு. அட, பொய் வேஷம் போட்ட பேயே, நீ இந்த உலகத்தை விட்டு போகவே மாட்ட போல. என்ன விடுப்பா, நான் போறேன். ஏய், வில்லன் வேஷம் போட்டாதான் ஹீரோவுக்கு மதிப்பு, அது மாதிரி பொய் இருந்தாதான் உண்மைக்கே மதிப்பு, சரியா? உன்னெல்லாம் திருத்தவே முடியாது, போடி.